சிபிஐ விசாரணைக்கு 2வது முறையா போயிருக்காருன்னு கேட்டீங்கல்ல கேள்வி. முதல் முறையே ஆம் இல்லை என்ற கேள்வி தான் கேட்டிருந்தா சொல்லப்படுது. நம்ம இல்ல உள்ள. ஆனா வெளியில வரக்கூடிய தகவல் என்னன்னா ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்பாங்க. நீங்க முதல்ல டிக் அடிச்சிருவீங்க. எஸ் நோன்னு டிக் அடிச்சிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் கிடைச்சிரும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்ஏ எழுதுறதெல்லாம் நீளமா பத்தியே எழுதுறது. முதல் நாள் அப்படிதான் நடந்திருக்கு. ஒன் வேர்ட் ஆன்சர் தான். அதுலயே இவர் வந்து பாஸ் ஆகலன்றாங்க. 100 கேள்வி கேட்டா 30 கேள்வி கூட உருப்படியா பதில் சொல்லல. எல்லாம் தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஏதாவது கேட்டா நீங்க வந்து தெரியாதுன்னு சொல்லுங்க, இல்ல ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்படிதான் பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவர் தான் வேன் அந்த பஸ் மேல நின்று இருக்காரு. பஸ் ஒன்று வச்சிருக்காருங்க. அந்த பஸ்ல இவர் போகணும் அவசியமே இல்லை. நடிகனுக்கு எதுக்குங்க சொகுசு வாழ்க்கை? நடிகனா இருக்கிற வரையும் ஓகே. நீ அரசியலுக்கு வந்துட்டல, வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கு. விஜய் எங்க அண்ணா, விஜயகாந்த் எங்க அண்ணான்றல. விஜயகாந்த் எப்படி இருந்தா தெரியுமா? நான் 10 வருஷம் பழகிருக்கேன் கூட. அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அவர் மக்கள்கிட்ட எப்படி அன்பா இருந்தாருன்னு தெரியும். எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் தெரியும். ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கக்கூடிய மனுஷன். அவர் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. நான் அவருடைய தம்பி, நானு அவரால் தான் உனக்கு வாழ்க்கையே கிடைச்சது. உயிரோடு இருக்கும்போது ஒரு வாட்டி எட்டி கூட பார்க்கல. ஸோ அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ல சொல்லப்பட்ட மதிப்பீடே தப்பா இருந்ததுனால லீவ் லெட்டர் கொடுத்து தான் வந்திருக்காரு.